ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இந்த உலகத்திலேயே தைரியமான விலங்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? சிங்கம் இல்லை புலி? இது எல்லாமே கிடையாது. ஹனி பேட்ஜர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விலங்கு தான் இந்த உலகத்திலேயே தைரியமான விலங்கு. இதை நான் சொல்லலை, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் புக்கிலே சொல்லியிருக்காங்க. தேன்வளை கரடிகள் அப்படின்னு அழைக்கப்படுற ஹனி பேட்ஜர்கள் சிங்கம், புலி, சிறுத்தை மாதிரியான காட்டோட பெரிய அனிமல்ஸ் கூட தைரியமாக சண்டை போட்டு அதை தோற்கடிக்கிற இந்த குணத்தால் இதை ஃபியர்லெஸ் அனிமல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனி பேட்ஜர்கள் எப்பவுமே தனியாகத்தான் வாழும். தான் வாழ்கிற எல்லையை இது என்னோட பகுதின்னு மார்க் பண்ணி மற்ற விலங்குகளுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு குணத்தை ஹனி பேட்ஜர்கள் கொண்டிருக்கு. என்ன கொடுது? இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விலங்கு ஹனி பேட்ஜர் கூட மோதிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும், எவ்வளோ பலசாலியான விலங்காக இருந்தாலும் அது கூட கடைசி வரையும் நின்று சண்டை போடக்கூடிய ஒரு திறனை ஹனி பேட்ஜர்கள் கொண்டிருக்கு. ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். ஹனி பேட்ஜர்கள் பற்றிய மேலும் இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹனி பேட்ஜர்கள் இந்தளவு தைரியமாக சண்டை போடவும் மற்ற மிருகங்களோட தாக்குதல்லேருந்து ஈஸியாக தப்பிக்கவும் பிரதான காரணியாக இருக்கிறது அதோட தோல் தான். அதோட தோள்கள் அது கூடியது 1 இன்ச்சு வரையும் தடிப்பம் உள்ளதாக காணப்படுது. இந்தளவு தடிப்பமாக காணப்படுற காரணத்தினால்தான் எந்த ஒரு விதமான மிருகத்தினுடைய ஃபைட்டிங் ஃபோர்ஸையும் அது ஈஸியாக தாங்கக்கூடியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாம்பு போன்ற கொடிய மிருகங்களோட விஷம் கூட அதனுடைய தோலை தாண்டி உள்ளே சென்று அதை பாதிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. ஹனி பேட்ஜர்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா, தென்மேற்காசியா, இந்தியா போன்ற இடங்களில் பரவலாக காணப்படுற இந்த உயிரினம் தேள், எலிகள் போன்ற தன்னை விட சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடி உணவாக கொள்ளும். பெயர்லேயே தேன் என்ற வார்த்தை இருந்தாலும் இது தேனை விட தேனீக்களில் காணப்படுற புழுக்களையே அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஹனி பேட்ஜர்கள் எந்தளவு தைரியமான விலங்கோ அதே அளவு புத்திசாலியான விலங்கும் கூட. ஹனி பேட்ஜர்களை கூண்ட்லேயோ இல்லை ட்ராப்லேயோ அடைச்சி வைக்க ட்ரை பண்ணால் அதை அங்கேருந்து இன்டெலிஜென்ட்டாக யோசித்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணும். சப்போஸ் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்றால் அந்த சூழலில் காணப்படுற கல், மரக்கட்டைகள் அதெல்லாம் கொண்டு அதில் அடுக்கி அங்கேருந்து அழகாக எஸ்கேப் ஆகி வெளியில் போகுது. சப்போஸ் தப்பிச்சு போக எதுவுமே கிடைக்கலனா கூட அது மண்ணை அழகாக களி போல் குழச்சி அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. இந்தளவு இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கக்கூடிய ஹனி பேட்ஜர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹனி பேட்ஜர்கள்ட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். எதிரில் நிற்கிறது சிங்கமாகவே இருந்தால் கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் அது கூட தைரியமாக சண்டை போடுற அதோட குணம் இன்னும் இந்த வீடியோ போட இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்கு. பயம்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது, அது எனக்கு தெரியாது. ஸோ பை கைஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நான் ஜிது, இது உங்கள் ஃபீனிக்ஸ் மீடியா.